சிறகடிக்க ஆசை சீரியல்ல ரோகிணிக்கு இருக்க பயம் அதிகமாயிட்டே இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, இந்த முத்து சும்மாவே இருக்க மாட்றான். முத்து சும்மா இல்லாம மலேசியாவுக்கு போகணும், எங்க அப்பாவை பார்க்கணும், எங்க அப்பாவுடைய சொத்தெல்லாம் பார்க்கணும்னு சொல்லி என்ன போட்டு டார்ச்சர் பண்றானே. இவனுக்கு என்ன பிரச்சனை? இப்போ எப்படி இதிலிருந்து சமாளிக்கிறது? இவன் போற பக்கம் பார்த்தா கண்டிப்பா இவன் நம்மள பத்தின எல்லா உண்மையையும் கண்டுபிடிச்சிருவானோ அப்படின்னு இங்க ரோகிணி பயந்து போறாங்க. ரோகிணிக்கு இந்த ஏதோ பண்ணி இந்த பிளான கேன்சல் பண்ணலாம்னு ட்ரை பண்றாங்க. ஆனா இங்க ரோகிணியால ஒண்ணுமே பண்ண முடியல. ஏன்னா முத்து அவங்க சொல்ற எல்லாத்தையுமே ஏதாவது ஒரு காரணம் சொல்லி சரி பண்ணிடுறாரு. சொல்லப்போனா முத்து சொல்ற எல்லாத்துக்கும் விஜயாவும் தலையாட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமேல் நாம சமாளிக்க முடியாது அப்படின்னு ரோகிணிக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு. சரின்னு இனிமே இங்க இருந்தா நமக்கு பைத்தியம் பிடிச்சிரும். நாம நேரா கிளம்பி வித்யா வீட்டுக்கு போவோம். அங்க போயிட்டு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிக்கலாம் அப்படின்னு வித்யா இங்க இருந்து கிளம்புறாங்க. நேரா ரோகிணிய பார்க்க வர வித்யாவை வழியில பார்க்கிற ரோகிணி, வித்யா வித்யா வீட்டுக்கு போலாம் வா அப்படின்னு ரோகிணி வீட்டுக்கு போறாங்க. இங்க போனதும் ரோகிணி பயங்கரமா அழுவுறாங்க. வித்யா உடனே பயந்து போயிடுறாங்க. ரோகிணி என்னாச்சுடி? நீ எதுக்கு அழுவுற? ஏதோ பிரச்சனையா உங்க ஆண்டி ஏதாவது திட்டுனாங்களா? சொல்லுடி. ஒருவேளை உன்னை பத்தின விஷயம் எல்லாம் வீட்டுக்கு தெரிஞ்சு போச்சா அப்படின்னு கேக்குறாங்க. ஐ வித்யா, நீ வரியாண்டி என்ன பயமுறுத்திட்டு இருக்க. ஏற்கனவே இந்த முத்து இருக்கான்ல, அவன் எனக்கு ரொம்ப குறைச்சு கொடுத்துட்டு இருக்காண்டி. முத்துவாளியா முத்து பண்ணா உன்னைய அவன் சும்மாவே இருக்க மாட்டாண்டி. நான் எங்க இருந்து வந்தேன்? எங்க அப்பா யாரு? இதெல்லாம் இவனுக்கு எதுக்குடி நான் கல்யாணம் பண்ணி இருக்கிறது? மனோஜே, என்ன பத்தி இதெல்லாம் கவலைப்படுறது கிடையாது. இவனுக்கு என்னடி கவலை? சும்மா என்ன போட்டு நோண்டிட்டே இருக்காண்டி. எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு. இப்போ என்ன பண்ண போறான்னா, எல்லாரையும் அழைச்சிட்டு மலேசியா போறானாம். எங்க அப்பாவை போய் ஜெயில்ல பார்க்க போறானாம். அதோட எங்க வீட்டெல்லாம் பார்க்க போறானாம். இவனுக்கு என்ன தாண்டி பிரச்சனை? எனக்கு இவனை நினைச்சா அவ்வளவு கஷ்டமா இருக்குடி அப்படின்னு ரோகிணி இங்க ரொம்ப பீல் பண்றாங்க. வர வெறிக்கு இவன் போட்டு தள்ளலாமான்னு நினைக்கிறேன்டி. ஏய் ரோகிணி, என்னடி இப்படி பேசுற முத்துவ போய் போட்டு தள்ள போறேன்னு சொல்ற? ஏண்டி மீனா பாவம் இல்லையா? ஓ வித்யா, என்னை ரொம்ப கடுப்பு ஏத்திட்டு இருக்க வித்யா. நீனு அப்போ நான் பாவம் இல்ல மீனா? பாவமா? ஏய் சும்மா சொன்னேன்டி. ஏண்டி ஒரு தப்பு மறைக்கிறதுக்கு இன்னொரு தப்பு பண்ணா சரி ஆயிடுமா? வேணாம் ரோகிணி, நீ ரொம்ப அவசரப்படுற, ஒரு நிமிஷம் பொறு. இப்ப என்ன, அவங்க யாரும் மலேசியா போகக்கூடாது அவ்வளவுதானே? ஆமா வித்யா, அதுக்கு எதுனா வழி பண்ணுவோம்டி. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்க அப்பாவை தேடிதானே மலேசியா போறாங்க. இல்லனா அவங்க மலேசியா போக மாட்டாங்க. ஆமா, அப்போ உங்க அப்பா மலேசியால இல்லாத அளவுக்கு எதுனா பண்ணணும். ஒன்னு உங்க அப்பா ஜெயில இருந்து ரிலீஸ் ஆயிட்டாங்க, அவரே இந்தியா வரேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு உங்க அப்பாவை இந்தியாவுக்கு அழைச்சிட்டு வரணும். வித்யா, நீ சொல்றது சரி, புரியுதா? இப்ப எங்க அப்பா ரிலீஸ் ஆயிட்டாருன்னு சொல்லி அவரை இந்தியாவுக்கு அழைச்சிட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்க. கண்டிப்பா அவர்கிட்ட எங்க ஆண்டி பேசி அந்த 300 கோடி சொத்தை கேட்பாங்க இல்லையா? இப்போதைக்கு இருக்கிற பிரச்சனைக்கு 30 லட்சம் ரூபாய் காசு கேட்பாங்க. என்ன பண்ண முடியும்? அப்ப நான் 30 லட்சம் காசு கொடுத்தோம்னா அடுத்தது கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை கேட்டுட்டே இருப்பாங்க. எவ்வளவு பெத்த நானும் கடன் வாங்க முடியும்? யோசிச்சு பாரு. ஓ அப்படி சொல்ல வரியா ரோகிணி? அப்படின்னா உங்க அப்பாவை சாப்டர் க்ளோஸ் பண்ணிட வேண்டியதுதான். என்னடி சொல்ற? ஆமா ரோகிணி, உங்க அப்பா இருந்தாதானே 300 கோடி சொத்து 30 லட்சம் காசுன்னு கேட்டுட்டே இருக்கணும். உங்க அப்பா சாப்டர் க்ளோஸ் பண்ணிட்டோம்னா எப்படி சொல்ற? புரியல வித்யா. எனக்கு இல்ல ரோகிணி. உங்க அப்பாவை ஜெயில இருந்து வெளியே கொண்டு வராம ஜெயிலையே அவருக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, அவர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி சாப்டர் க்ளோஸ் பண்ணிடுவோம். வித்தியாசமா நம்புவாங்களா? அப்புறம் பாடி எல்லாம் எங்க அந்த டெத்துக்கு எல்லாம் போகணும்னு சொல்லுவாங்கடி. அதுக்கு என்ன பண்றது ரோகிணி? நான் சொல்றத நல்லா புரிஞ்சுக்கோ. மலேசியா ஒன்னும் நம்ம நாடு கிடையாது. மலேசியாவுல ஜெயிலையே அவர் இறந்துட்டாரு. அவர் அடிச்சுதான் கொன்னுட்டாங்கன்னு அங்க இருக்கிறவங்க எல்லாம் பேசிக்கிறாங்க. அதனால கேஸ் வந்து அப்படியே முடிச்சிட்டாங்க. இப்ப எங்க மாமா வந்து புதுசா ஒரு மேல கேஸ் போட்டிருக்காரு. போலீஸ் மேல அந்த கேஸ் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்தாதான் மத்த விஷயங்கள் எல்லாம் தெரிய வரும். அது வரைக்கும் சொத்தையும் லாக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிடுவோம். அப்புறம் அவங்க கேட்பாங்க, உங்க செகண்ட் வைஃப் என்ன பண்றாங்கன்னு கேட்பாங்களே. நீதான் அவனை பார்த்தது இல்லையே, அவனை பத்தி எந்த டீடைல்ஸும் உனக்கு தெரியாது. இல்ல எங்க மாமா விசாரிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லவும், கொஞ்ச நேரம் கழிச்சு உங்க மாமாவும் போன் எடுக்கல அப்படின்னு எல்லாத்தையும் முடிச்சிருவோம். ரோகிணி, ரோகிணி,
எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுதான் நல்ல ஐடியாவா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் ரோகிணி உடனே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. சரி வித்யா, இதை எப்படி வந்து வீட்ல சொல்றது? இத போய் நானே சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்களே. ரோகிணி, இத நீ சொன்னா நம்ப மாட்டாங்க. ஆனா உங்க மாமா வந்து சொன்னா கண்டிப்பா நம்பிதான் ஆகணும் என்று சொல்ற உண்மையாவா? ஆமா ரோகிணி, நம்ம நேரா போய் டவுன் பண்ணி பார்ப்போம். டவுன் பண்ணி பார்த்து, இதுதான் லாஸ்ட் டைம், எங்களுக்காக இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க, நாங்க வந்து இந்த நாடகத்தையே முடிக்க போறோம் அப்படின்னு சொல்லி, இந்த வழி உங்க அப்பா இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி அவரை விட்டு சொல்லிடுவோம். சொல்லிட்டோம் அப்படின்னா வீட்ல இருக்க எல்லாரும் நம்பிடுவாங்க. இந்த நேரத்துல யாரும் மலேசியாவும் போக மாட்டாங்க. அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு எல்லாத்தையும் மறக்கிற அளவுக்கு வேற ஏதாவது ஒரு புதுசா ஒரு ஐடியா பண்ணி எல்லா ஷாப்டையும் க்ளோஸ் பண்ணிடலாம். ரோகிணி, என்ன சொல்ற வித்யா? இது சக்சஸ்ஃபுல்லா முடியுமாடி? ரோகிணி, முத்து உன்னை ஆல்ரெடி நோண்ட ஆரம்பிச்சிட்டான். மலேசியாவுக்கு டிக்கெட் எடுக்கிற அளவுக்கு வந்துட்டான். நீ இன்னும் யோசிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் உனக்கு ஆபத்துதான். நான் சொல்றத நல்லா புரிஞ்சுகிட்டு வா, போய் பிரவுன் மணிய பார்க்கலாம் அப்படின்னு இங்க வித்யா ரோகிணி அடிச்சிட்டு போறாங்க. 2 பேரும் போயிட்டு பிரவுன் மணிய பாக்குறாங்க. ஆனா பிரவுன் மணி சொல்றாரு, இங்க பாருமா, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல, உங்கள்கிட்ட இனிமே என்ன கூப்பிடாதீங்கன்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப வந்து, ஏம்மா என்ன கூப்பிடுறீங்க? நான் கடை வச்சிருக்கேன்மா, என்னுடைய பிசினஸ் பாதிக்கல, எனக்கு அண்ணே அண்ணே அண்ணே, இங்க பாருங்க அண்ணே, இதுதானே பைனல், இதுக்கு அப்புறம் நீங்க வரவேண்டிய அவசியமே இருக்காது அப்படின்னு சொல்லி இங்க வித்யா எல்லாத்தையும் சொல்றாங்க. சொன்னதும் பிரவுன்மணியும் யோசிக்கிறாரு. ஓ அப்படியா, அப்போ இனிமே என்ன கூப்பிட மாட்டீங்களே? இல்லண்ணே, இதுதானே கடைசி, உங்களை வச்சுதானே ஆரம்பிச்சோம், உங்களை வச்சு முடிக்க போறோம், நீங்க இதை மட்டும் சொல்லிடுங்க, வந்து எங்களுக்காக ப்ளீஸ் அண்ணே அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க. சரின்னு டவுன் மணியும் அடுத்த நாள் இங்க வரேன்னு ஒத்துக்கிறாரு. இங்க முத்து பாஸ்போர்ட் எல்லாம் வாங்கியாச்சு, டிக்கெட் எல்லாம் வாங்கியாச்சு, நாம 2 நாள் கழிச்சு மலேசியா போக போறோம் அப்படின்னு இங்க முத்து சொல்லவும் ரோகிணி எதுவுமே கவலைப்படாம அசால்ட்டா இருக்காங்க. அதை பார்த்ததும் முத்துக்கு இங்க டவுட் ஆகுது. மீனாவை மொத்தம் பேசிக்கிறாங்க. ஏங்க என்னங்க, 2 நாளா நம்ம மலேசியா போக போறோம்னு சொல்றோம், ஆனா ரோகிணி கொஞ்சம் கூட பயப்படாம இருக்காங்க.